சோழமண்டலத்தில் மேற்காநாட்டில் நீர்வளமும் நிலவளமும் மிக்கதாய் விளங்கிய ஆதனூர் என்ற சிற்றூரில் புலையர் குலத்திலே திருநாளை போவார் என்று போற்றப்பெறும் நந்தனார் அவதரித்தார். நந்தனார் சிவபெருமானின் மீது சிறுவயது முதலே பக்தி கொண்டு திகழ்ந்தார். சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோயிலுக்கு தம்மால் இயன்ற அளவு அருந்தொண்டு ஆற்றி வந்தார். அக்கால சமுதாய கட்டுப்பாடு அவரை கோயிலினுள் நுழைய அனுமதிக்கவில்லை. அதற்காக அவர் வருந்தியதும் இல்லை. இவர் கூலி வேலை செய்தும் முரசுகளுக்கு தோல் தைத்தும் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு சிவபெருமானுடைய கோயில்களுக்கு பயன்படும் பேரிகைகளுக்காக போர்வை தோல், விசிவார், ஆராதனை பொருளான கோரோசனை போன்ற நறுமணப் பொருட்களை இலவசமாக கொடுப்பதற்காக நந்தனார் ஒவ்வொரு நாளும் கோயில்களை நோக்கிச் செல்வார். கோயில் வாயிலில் நின்று தாம் கொணர்ந்த பொருட்களை கொடுத்துவிட்டு அங்கு நின்றபடியே கோயிலை பார்த்து ஆடிப்பாடி மகிழ்வார். கோயிலையும் கோபுரத்தையும் தரிசித்து இன்பமுற்றார். நந்தனாருக்கு மயிலாடுதுறை அருகே உள்ள திருப்புன்கூரில் உள்ள சிவலோகநாதரை தரிசித்து தம்மால் இயன்ற அளவு திருப்பணிகள் செய்து மகிழ வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் புறப்பட்டு அத்திருக்கோயிலை சென்று அடைந்தார். சிவலோகநாதரை கோயிலின் வெளியே நின்று கொண்டு சிவலோகநாதரை தரிசிக்க முயன்றார். சிவலோகநாதரின் முன்னால் இருந்த நந்தி சிவலோகநாதரை மறைத்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் நந்தனாருக்கு வேதனை தாங்கவில்லை. தேடி வந்த சிவபெருமானின் தரிசனம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கண் கலங்கினார். நந்தனார் வாசலிலிருந்து திருப்பூன்கூர் ஈசனை நினைத்து உருகி பாடினார். சிவபெருமான் நந்தனார் மீது இரக்கம் கொண்டு சற்று வலதுபுறம் விலகியிருக்குமாறு நந்திதேவருக்கு ஆணையிட்டார். இறைவனின் ஆணைப்படி நந்திதேவர் விலகியதும் நந்தனாருக்கு சிவலோகநாதரின் தரிசனம் அற்புதமாக கிடைத்தது. இன்றும் நந்தி இத்தலத்தில் விலகியிருப்பதை காணலாம். சிவலோகநாதரை பாடி ஆனந்த கூத்தாடினார். திருக்கோயிலை பன்முறை வலம் வந்தார். பின்னர் அவ்வூரை சுற்றி வருகையில் ஒரு பள்ளம் இருப்பதை கண்டார். பள்ளத்தை பார்த்ததும் நந்தனார் உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணம் பிறந்தது. ஊற்றுக்கேற்ற பள்ளமான அவ்விடத்தை சீராக வெட்டி குளமாக்க தீர்மானித்தார். இரவென்றும் பகலென்றும் பாராமல் சிவநாமத்தை சிந்தையிலே கொண்டு தம்முடைய உடல் வலிமையால் அவ்விடத்தில் குளத்தை வெட்டினார். அதற்கு நந்தனார் தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இக்குளம் வெட்ட பகவான் தன் மைந்தனான பிள்ளையாரை அனுப்பினார் என்று கூறுவார்கள். இக்குளம் கோயிலைச் சார்ந்ததாகும். நந்தனார் மிக தீவிர சிவபகராய் திகழ்ந்தார். சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானை தரிசிக்க ஆவல் தோன்றியது நந்தனாருக்கு. சிவபெருமானின் திவ்ய நடனத்தை காணவும் ஆவல் பெருகியது. தினமும் தான் நாளை சிதம்பரம் போவதாக கூறுவார். ஆனால் அவரால் போக இயலாது. இதனால் அவருக்கு திருநாளை போவார் நாயானார் என்று எல்லோரும் கூறினார்கள். வேதியர் ஒருவரிடம் அவர் அடிமையாக வேளாண்மை செய்து வந்தார். அவ்வேதியர் இவருடைய வேண்டுகோளை ஏற்கவும் மறுத்தார். ஆனால் நந்தனாரோ விடமால் சிறிது காலம் விடுமுறை வேண்டும் என்று சிதம்பர அம்பலத்துநாதனை தரிசிக்க வேண்டும் என்று கூறினார். வேதியர் மிக கடுமையான ஒரு நிபந்தனையை வைத்தார். ஒரு இரவில் பல பயிர்களை பயிர்விக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அதிசயம் என்றால் பரமனின் அருளால் ஓர் இரவில் பயிர்கள் வளர்ந்தன. வேதியர் இந்த நிகழ்வு திவ்ய அருள் என்று புரிந்து கொண்டு நந்தனாரை சிதம்பரத்திற்கு அனுப்பி வைத்தார். மிகுந்த ஆனந்தத்துடன் சிதம்பரம் கோயிலில் முன் நின்று மனம் மகிழ பிரார்த்தனை செய்தார். அவருக்கு கோயிலுக்குள் செல்ல அனுமதியில்லை. அவ்வூரில் உள்ள வேத பண்டிதர்களின் கனவில் சிவபெருமான் தோன்றி நந்தனார் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கும்படி கூறினார். அதேபோல நந்தனாரின் கனவிலும் சிவபெருமான் தோன்றி நாளை அக்னி பிரவேசம் செய்து கோயிலுக்குள் வரவேண்டும் என்று ஆணையிட்டார். எல்லோரும் பிரமிக்கும்படி மறுநாள் காலை அக்னி பிரவேசம் செய்து புதிய திவ்ய உடலை பெற்று பொலிவுடன் தோன்றினார் நந்தனார். பகவானின் நாமங்களை பாடிக்கொண்டே சிவபெருமானின் திவ்ய தாண்டவ நடனத்தை தரிசித்தார். மிக ஆனந்தம் பெற்று சிவபெருமானின் அருளால் அவர் சிவனடி அடைந்தார். இச்சம்பவத்திலிருந்து பெருமான் குலம் பணம் என்று எவ்வித பாகுபாடில்லாமல் எல்லோர்க்கும் அருள்பவர் என்பது திண்ணம். தாய் தன் மகனை காப்பது போல் நந்தனாரை சிவபெருமான் காத்தருளினார் என்பதில் ஐயமில்லை.